ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது இன்றைக்கி நாளில் தமிழ்நாட்டில் அவாய்ட் பண்ண முடியாத வார்த்தை கோயலிஷன் கவர்மெண்ட், கூட்டணி ஆட்சி, கூட்டணி கணக்கு. இங்கே நம்ம பாலிடிக்ஸ் பார்க்க போகிறது கிடையாது, துளியும் இல்லை. அந்த பாலிடிக்ஸில் என்ன பாலிட்டி இருக்குது, எக்ஸாம் ஆஸ்பெக்டில் டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சியோ பாலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப அவசியம். கூட்டணி ஆட்சி அப்படின்னா என்ன, இல்லை என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, எப்படி கொண்டு போக முடியும், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை என்ன ப்ரோ இருக்குது, இங்கே ஒரு கட்சி இருக்குது, இங்கே ஒரு கட்சி இருக்குது, வாங்க ஆட்சி அமைக்கலாம்னு கூப்பிடலாம், மினிஸ்ட்ரி கொடுக்கலாம், சிஎம் டெப்டி சிஎம் முடிஞ்சிடுச்சு. இது மேலோட்டமாக பார்த்தா எல்லாமே சரிதான். ஆனால் எக்ஸாமில் எதுவுமே டைரெக்டாக கேட்க போகிறது கிடையாது. ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே அந்த மாதிரி கேட்க போகிறது கிடையாது. அவங்க ஒரு நம்பர்ஸ் கொடுப்பாங்க, ஒரு சின்னம் கொடுப்பாங்க, ஒரு ஏபிசிடி கட்சி பேரை கொடுத்துட்டு இவங்க இருந்தால் ஆட்சி அமைக்க முடியுமா, எது மெஜாரிட்டி, இந்த மாதிரி கேள்விகள்லாம் ரைஸ் ஆகலாம். ஏன்னா இன்றைக்கி நாளில் ரீசெண்ட் ட்ரெண்டில் டிஎன்பிஎஸ்சியோ இல்லை யூபிஎஸ்சியோ எல்லா எக்ஸாம்ஸுமே கரண்ட்டில் என்ன போய்கிட்டு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட் நாங்கள் செட் பண்ணுறாங்க. அப்போ அந்த கான்செப்ட் என்னன்னு தெளிவாக புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியும். மேலோட்டமாக டைரெக்டாக இங்கே ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, சரி பார்த்துடலாம். இதை பார்க்கறதுக்கான அவசியம் நிச்சயம் உண்டு, எக்ஸாம் ஆஸ்பெக்ட்லையும் சரி. அண்ட் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறாங்களா, ஆட்சி அமைக்க முடியாதா, ரீஎலெக்ஷன் வருமா, என்ன நடக்க போகுது, இது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ இன் டீட்டெயில் நம்ம வந்து பார்த்துலாம். அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்க ஒரு விஷயம், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் இதனால் ஏன்னா வந்து பாதிக்கப்படுமா, தள்ளி போகுமா, கிட்ட வருமானு கேட்குறாங்க. நிச்சயமாக அதுக்கான சான்ஸ்லாம் கிடையாது. ஆனுவல் பேனலில் கொடுக்கப்பட்ட மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும். மேபி ஒரு 1 or 2 month அப்படி இப்படி வந்து போகலாமே தவிர எக்ஸாம்ஸ் நடக்க வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டாப்லாம் பண்ணோன்னா படிக்கலாம். இன்னொரு விஷயம் கேட்குறது, நான் இதை வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நான் வந்து படிக்கிறேன், நடப்பு நிகழ்வுகளில் ஸ்கீம்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ பழைய கவர்மெண்ட் என்ன கொண்டு வந்தாங்க, புதுசாக வரப்போகிறவங்க என்ன பண்ண போகிறாங்க, அது வேஸ்ட் ஆகிடுமான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. அதாவது இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் ஆட்சி அமைச்சால் அண்ட் முன்னாடி இருந்தவங்களும் சரி, அந்த தலைவர்கள் கோட்பாடுகள் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. ஸோ நீங்கள் படித்த எதுவுமே வீணாக போகிறது கிடையாது. ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் இருக்கும். அது எல்லாமே நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சரி இப்போது இந்த கூட்டணி கணக்கு எப்படி இருக்குது, எப்படி அமைக்க முடியும், அதை முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். அண்ட் இங்கே பின் குறிப்பு, இங்கே சில கட்சிகள் பேர் நம்ம சொல்லி தான் ஆகணும். ஓகே, ஏடிஎம்கேவோ, டிஎம்கேவோ, டிவிகேவோ, என்டிகேவோ கட்சிகள் பேர் நம்ம சொல்லி தான் ஆகணும். இங்கே பிடிச்சிருக்கு, பிடிக்கல, எனக்கு பிடிக்குது, பிடிக்கல, வெறுப்பு அதெல்லாம் வந்து கிடையாது. பாலிட்டி படிப்புக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே டவுட்ஸ் இருந்தால் அதை மட்டும் வந்து கேளுங்க. நம்ம அரசியலை உள்ளே இங்கே புகுத்த வேண்டாம், நமக்கும் அதுக்கும் எதுவும் இல்லை. ஓகே, சரி பார்த்துடலாம். ஏன்னா இன்றைக்கி நாளில் இந்த ஆன்லைனில் இருக்கிற கேம்பெயின் மாதிரி பெருசாக எதுவும் வந்து கிடையாது, அந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இங்கே ஆன்லைனில் நம்ம சொல்லும் போது என்ன படிப்புக்கு சம்மந்தமோ அதை மட்டும் வந்து பார்த்துடலாம். சரிங்க, மேஜிக் நம்பர்ஸ் என்னது, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ரூல் பண்ணணும், ஒரு கூட்டணி ரூல் பண்ணணும்னா இங்கே மொத்தம் 234 தொகுதி, 234 எம்எல்ஏ கான்ஸ்டிடுவன்சி. ஓகே, இங்கே 234 எம்எல்ஏ வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதில் 50% +1, அதாவது இப்போ 234 50% அப்படின்னா 117. ஓகே, இப்போ 117ல் +1 சேர்க்கணும். அப்போ அந்த 118 வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ வந்திருக்காங்க, அவங்க 117 வந்து ஜெயிக்கிறாங்க. இப்போ பி வந்திருக்கிறாங்க, 117 அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க. ஓகே, அப்போது யாருமே இங்கே வின் ஆகலை. இப்போ ரன் ரேஸ் ஓடுறாங்க அப்படின்னா ஒருத்தர் அங்கே வின் பண்ணி தான் ஆகணும், 2 பேரில் ஒருத்தர் அங்கே பாஸ் ஆகி தான் ஆகணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 116, இங்கே 118 இப்படி வரும்போது தான் அவங்க வந்து வின் ஆன சொல்ல முடியும், ஆட்சி வந்து அமைக்க முடியும். அப்போ அந்த 234ல் 50% +1, அந்த 118க்கு மேலே எவ்வளோ நாள் வந்து பண்ணாங்க பரவாயில்ல, 118, 180 200 வந்து பரவாயில்ல. பட் 112 கீழே இருந்தால் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது. இதுதான் மேஜிக் நம்பர். இப்போ இன்றைக்கி சென்ட்ரலில் பிஜேபி ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ மொத்தவங்களுக்கு 543 லோக்சபா மெம்பர்ஸ், அங்கே 272க்கு மேலே நம்பர் வந்து வேணும். பட் ரூலிங் கவர்மெண்ட் பிஜேபிக்கு அவ்வளோ வந்து இல்லை, 240 தான் வந்து வின் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பீகாரில் நிதிஷ்குமார், அதே மாதிரி ஆந்திராவில் தெலுங்கானா அந்த தெலுங்கு தேசம் பார்ட்டி, இது எல்லாம் ஒன்று சேர்த்து தான் ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே ஃபார்முலா தான் இங்கே வந்து அப்ளை ஆக போகுது. ஸோ என்ன எது முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே ஓகே இப்போது இந்த கூட்டணி கணக்கு நம்ம வந்து பார்ப்போம். ரைட், இப்போ இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் வின் பண்ணியிருக்க சீட்ஸ், ரியல் நம்பர்ஸ் இல்லையா. ஸோ தமிழக வெற்றி கழகம் மொத்தம் 108 சீட்ஸு, டிஎம்கே ப்ளஸ், அந்த ப்ளஸ் ரொம்ப ரொம்ப அவசியம், அது தெளிவாக வந்து பார்த்துக்குவோங்க. டிஎம்கே ப்ளஸ் 73 சீட்டு, ஏடிஎம்கே ப்ளஸ் 53 சீட்டு. ஓகே, நம்ம என்ன பார்த்தோம், இங்கே ரூல் பண்ணுறதுக்கு மெஜாரிட்டிக்கு 118 சீட் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் இங்கே யாருக்குமே அந்த சீட்டு வந்து கிடைக்கல. ரைட்டா, டிவிக்கே அதிகமாக வின் பண்ணியிருந்தாலும் அவங்க 108 தான் இருக்காங்க. இங்கே 10 ஷார்ட்டேஜ் ஆகுது, சொல்லப்போனால் அது 11. ஏன்னா இங்கே
தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் 2 சீட் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒன்று திருச்சி கிழக்கு, ஒன்று பெரம்பூர். அப்போது ஒன்று ரிசைன் பண்ணி ஆகணும். அப்போ இங்கே ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு 107 மட்டும் தான் வந்திருக்கு. அப்போ இன்னும் 11 சீட் இருந்தால் தான் இவங்களுக்கும் அந்த 118 அப்புறம் மாதிரி வந்து கிடைக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் இங்கே இருக்க இந்த சில கூட்டணிகளில் இதெல்லாம் வந்து பேசி சரி பண்ணி அந்த 118 கொண்டு வந்தால் தான் இவங்க ஆட்சி அமைக்க முடியும். ஏன்னா 118 இல்லை அப்படின்னா இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது. இதான் வந்து கேஸ். அப்போது டிவிக்கே ரூல் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால் ரூல் பண்ண முடியும். அதுக்கான கணக்கு தான் கூட்டணி கணக்கு. ஸோ என்ன பண்ண முடியும், எப்படி கொண்டு போக முடியும், எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, சரி. இங்கே ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா, டிவிக்கே அதாவது கூட்டணி இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு கவர்னர் ஆளுநர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தான் தனியாக வந்து அதிகமாக ஜெயிச்சிருக்கோம், எங்களை ஆட்சி அமைக்க அழைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கோரிக்கை வந்து வைப்பாங்க. இங்கே கவர்னர் எதுவுமே பார்க்காம ஆட்சி அமைக்க கூப்பிடலாம், சான்ஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஆட்சி அமைங்க, அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுங்கள் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போது டிவிக்கே வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாங்க அப்படின்னா கவர்னர் கூப்பிட்றாரு, நம்ம வந்து அப்படி வந்து வச்சுப்போம். ஓகேவா? ஸோ கவர்னர் கூப்பிடும் போது ஓகே நீங்கள் வந்து ஆட்சியை வந்து அமைக்கலாம், நீங்கள் சிஎம் வந்து பின்னாக ஆகிட்டீங்க, ரைட்டா? என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 10 நாள் இல்லைன்னா ஒரு 15 நாள் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் வந்து கொடுப்பாங்க. இந்த டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ 107 அப்புறம் மாதிரி எம்எல்ஏ நீங்கள் வந்து இருக்கிறீங்க, நீங்கள் இந்த 10 நாளுக்குள்ளே 118 நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டணும். அப்படி ப்ரூவ் பண்ணிட்டா உங்கள் ஆட்சி கண்டினியூ ஆகும். அப்படி ப்ரூவ் பண்ணாத பட்சத்தில் உங்களோட ஆட்சி வந்து கவிழ்க்கப்படும். இது ஒரு சினாரியோ. ஓகே, இன்னொன்று அவங்க கவர்னர்கிட்ட அவங்க வந்து கேட்கலாம், கவர்னர் கூப்பிடாம கூட வந்து வெயிட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 118 இல்லை, அந்த 118 எம்எல்ஏஸ் கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், லெட்டரை வந்து பின்னாக வாங்கி சைன் வாங்கி எனக்கு ஆதரவு இருக்குது அப்புறமா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஓத் வந்து பண்ணி கொடுக்குறேன், பதவி பிரமாணம் பண்ணலாம் அப்புறம் மாதிரி சொல்ல முடியும். அப்போ 2 சினாரியோ கவர்னர்கிட்ட வந்திருக்கு. அது எப்படி வேணால் வந்து பின்னாக மாறலாம். சரி, இப்போது இந்த 118 எப்படி வர வைக்க முடியும் அதை நம்ம வந்து பார்த்துடலாமா? ரைட். இப்போது இங்கே வந்து பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிஎம்கே ப்ளஸ் ஏடிஎம்கே ப்ளஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இங்கே டிவிக்கே தனியாக இருந்திருக்காங்க. அப்போது இங்கே 107 வந்து பின்னாக வந்தாச்சு, ரைட்டு. நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து ரொம்ப வந்து பின்னாக ப்ளே பண்ணும். இப்போ டிவிக்கே விசில் சின்னம், டிஎம்கே உதயசூரியன், ஏடிஎம்கே ரெட்டலை, பாமக அந்த மாம்பழம், தாமரை, கைச்சின்னம், இந்த விஷயம் இருக்குது இல்லையா, இந்த சிம்பிள் இங்கே ரோல் பெருசாக வந்து ப்ளே பண்ணும். இப்போ நீங்கள் வந்து பார்க்க முடியும், இப்போ டிஎம்கே கூட்டணியில் இது டிஎம்கேவோடது 59. ஓகே, இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மொத்தம் 5 வந்து வின் பண்ணியிருக்காங்க, விசிகா 2 வந்து வின் பண்ணியிருக்காங்க, ரைட்டா? இங்கே என்ன தான் டிஎம்கே கூட்டணியில் இவங்க 5 வின் பண்ணியிருந்தாலும் விசிகா 2 வின் பண்ணியிருந்தாலும் இந்த தொகுதிகள் டிஎம்கே சொந்தமானது கிடையாது. ஓகே, டிஎம்கே அலைன்ஸில் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. இங்கே அரசியலில் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணலாம், அதுக்கப்புறம் அலைன்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா, ஃபார்ம் பண்ண அலைன்ஸை உடைக்க முடியுமான்னு கேட்டால் தாராளமாக உடைக்க முடியும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. இங்கே அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. யார் வேணால் யார் கூட வேணால் கூட்டணி வைக்கலாம். நம்ம இங்கே ஐடியாலஜி வந்து பேசுவோம், நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருப்போம், இவங்க தான் பெருசு அவங்க தான் பெருசு, கொள்கை இது கோட்பாடு இது நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். பட் அவங்க அதான் தெளிவாக இருப்பாங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு என்ன வேணால் யோசிக்கலாம், யார் கூட வேணால் யார் வேணாலும் கூட்டணி வைக்கலாம். அதில் வந்து அரசியலில் அதெல்லாம் வந்து பார்க்கவே மாட்டாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து செகண்டரி. ஸோ இங்கே நம்ம வந்து பார்க்கலாம். அப்போது 59 சீட்டு மட்டும்தான் இங்கே டிஎம்கேக்கு சொந்தமான ஒரு விஷயம். மீதி இருக்கிற இந்த 5, 2, 2, 2, 1 இருக்கு இல்லையா, இந்த எல்லா சீட்டுமே அந்தந்த பார்ட்டிக்கு சொந்தமானது. அப்போ காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க கை சிம்பிளை வந்து வின் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த 5 சீட்டில் என்ன பண்ணலாம், அவங்க டிஎம்கே கூடவும் இருக்கலாம், இங்கேருந்து இங்கேயும் வர சான்ஸ் இருக்குது, இங்கேருந்து இங்கேயும் போக சான்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சொந்தமாக அவங்க சின்னத்தில் வின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன கேட்பாங்க, அது எப்படி ப்ரோ, டிஎம்கே அலைன்ஸில் அவங்க நின்று இருக்காங்க, டிஎம்கே ஓட்ஸ் அவங்களுக்கு ஓட் போட்டிருப்பாங்க, எப்படி வெளியே வர முடியும்? இங்கே யார் ஓட்டு போட்டாங்க, என்ன வந்திருக்கு, அது மேட்டரே கிடையாது. எந்த சின்னத்தில் அவங்க எம்எல்ஏவை அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த 5 சின்னம் இருக்குது அப்படின்னா அந்த கட்சியோட தலைமை என்ன சொல்லுது. இப்போ காங்கிரஸ் இருக்குன்னா ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ கார்கே போன்றவர்கள் அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த எம்எல்ஏஸ் வந்து மூவ் ஆவாங்க. இவங்க என்ன தான் டிஎம்கே அலைன்ஸில் இருந்தாலும் அந்த 5 சீட்டு டிஎம்கேக்கு சொந்தமானது இல்லை. அதே மாதிரி இப்போ இங்கே பிஎம்கே வந்திருக்கு, 4 சீட் அவங்க வின் பண்ணியிருக்காங்க. என்ன சின்னம், இவங்க வந்து மாம்பழ சின்னம் வந்து வின் பண்ணாங்க. ஓகே, என்ன தான் ஏடிஎம்கே அலைன்ஸில் அவங்க இருந்தாலும் அந்த ப்ளஸில் இருந்தாலும் இந்த 4 இவங்களோட தனிப்பட்டது. இது ஏடிஎம்கே சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகே, இவங்க நினச்சா ரிசைன் பண்ணிட்டு கூட போகலாம். அந்த 4 பேருமே ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். கூட்டணி கணக்கெல்லாம் அரசியலுக்கு முன்னாடி ஒன்று இருக்கும், ஆட்சி அமைக்கும் போது வேறு ஒன்று வந்து மாறும். நிறைய வந்து மாறி இருக்கு, அதுக்கான சாத்தியம் எல்லாமே இங்கே வந்து உண்டு. ஓகே, அப்போ இங்கே நம்ம தெரிஞ்சுக்கணும், இங்கே டிஎம்கேக்கு 59 இது மட்டும்தான் டிஎம்கே சொந்தமானது. ஏடிஎம்கே இந்த 47 மட்டும்தான் ஏடிஎம்கேக்கு சொந்தமானது. இதை மட்டும்தான் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும்.
59 எம்எல்ஏ இருக்காங்களா, இந்த 59 எம்எல்ஏவும் உதயசூரியன் அவங்க டிஎம்கே கட்டுப்பட்டு ஆகணும். ஏடிஎம்கே ரெட்டலை அந்த தலைமைக்கு அவங்க கட்டுப்பட்டு ஆகணும். மற்ற யாருமே அவங்க எங்கே போனாலும் எந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாலும் கேள்வி கேட்க முடியாது. அவங்க பேசலாம், அரசியல் சொல்லலாம், எல்லாம் நியாயம்தான். ஆனால் அவங்க வெளியே போனாலோ உள்ளே இருந்தாலோ கட்சி மாறினாலோ யாருமே கேட்க முடியாது. அது அவங்க தனிப்பட்ட விருப்பம். ஏன்னா அவங்க தனிப்பட்ட ஒரு சிம்பிளில் ஜெயிச்சிருக்காங்க. மக்கள் அந்த சிம்பிளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ டிஎம்கே அலையன்ஸ் ஏடிஎம்கே அலையன்ஸ் ஓட்டு போட்டிருந்தாலும் அங்கே இவிஎம் மிஷினில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கை சின்னத்துக்கோ மாம்பழத்துக்கோ தாமரைக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ எந்த சின்னம் அவங்க வின் பண்ணியிருக்கோ அந்த சின்னம் எந்த கட்சி சம்மந்தப்பட்டிருக்கோ அவங்களோட உரிமை. ஓகே, அவங்க வெளியே வர முடியுமானா தாராளமாக வர முடியும். ரைட்டா? சரி, இப்போது இந்த ஆட்சி அமைக்க என்ன சீன்ஸ்லாம் பாசிபிள் இருக்குது அதை நம்ம பார்த்துடலாமா? இப்போ இங்கே உங்களுக்கு 107 தாங்க இருக்குது, 108 கிடையாது, 107 தான். ஏன்னா ஒன்று ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? இதுவுமே நம்ம கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னது, ஒருத்தர் 2 சீட் வின் பண்ணிட்டாங்கன்னா ஒன்று அவங்க ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஒரு எம்எல்ஏ தான் இப்படி இருக்க முடியும். ஓகே, அப்போ 107. இன்னும் ஷார்ட்டேஜ் நமக்கு என்ன வேணும், உங்களுக்கு 11 தேவைப்படுது. அப்போ என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இங்கே காங்கிரஸ் இருக்குப்பா, இவங்க 5 நான் என்ன பண்ணுறேன், நான் வெளியே போயிட்டு சப்போர்ட் பண்ண சொல்ல முடியுமா? தாராளமாக சொல்ல முடியும். ஏன்னா இந்த 5 சீட்டு டிஎம்கே சொந்தமானது இல்லை, காங்கிரஸ் சொந்தமான ஒரு விஷயம். விசிகே வெளியே சொல்ல முடியுமா? எஸ், இங்கே இப்போ நகை சொல்ல முடியும், பாசிபிள் இருக்குது. சிபிஐ வெளியே சொல்ல முடியுமா? எஸ், சொல்ல முடியும். ஏன்னா அவங்க தனியாக இப்போ நகை வின் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ ஆயிடுச்சு உங்களுக்கு? 9 ஆயிடுச்சு. இன்னும் 2 வேணுமா? இவங்க வெளியே வர முடியுமா? எஸ், இவங்க வெளியே வர முடியும். அப்போ மொத்தம் உங்களுக்கு 11 பின்னாக வருது. அப்போ அது 118 என்ன பண்ணலாம், மெஜாரிட்டியாக ஆட்சி பின்னாக பிடிக்க முடியும். இது ஒரு சினாரியோ இருக்குது. இல்லை இப்படி பின்னாக பண்ணலாமா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பின்னாக வரலப்பா, இவங்க வராங்க. ஓகே, அதாவது டிஎம்கே அலையன்ஸ்லேருந்து இந்த 4 பேரும், ஏடிஎம்கே அலையன்ஸ்லேருந்து இந்த 1 பேரும் டிவிக்கே சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் சப்போர்ட் பண்ண முடியும். ஏன்னா திரும்ப சொன்னது தான், இந்த சீட்ஸ்லாம் அந்தந்த கட்சிக்கு சொந்தமானது, அவங்க என்ன வேணால் முடிவு எடுக்க முடியும். இது பாசிபிள், எல்லாமே இங்கே உண்டு. ஓகே, சரி. இப்போ இன்னொரு சினாரியோவில் இப்போ நாங்கள் இருக்குது. அதாவது ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வைக்க முடியுமான்னு கேட்டால், நான் சொன்னது அரசியலில் எதுனா நடக்கலாம். பட் நல்லா இங்கே புரிஞ்சுக்கணும், ஏடிஎம்கே தனியாக 59 தான் இங்கே ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, சாரி, டிஎம்கே 59 ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே 47 இப்போ நாங்கள் ஜெயிச்சிருக்காங்க. ரைட்? இவங்க 2 பேரும் சேர்த்தோன்னா 106 சீட்டு தான் அப்போ ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் சேர்ந்தால் ஆட்சி அமைக்க முடியாது. இந்த ஒட்டுமொத்த ஏடிஎம்கே கூட்டணியும் இந்த ஒட்டுமொத்த டிஎம்கே கூட்டணி இவங்க ஒன்று சேர்ந்தால் தான் ஆட்சி அமைக்க முடியும். இப்போ 73 53 126 அப்போ ஆட்சி அமைக்க முடியும். இது பாசிபிளானு கேட்டால் அது பாசிபிள் இருக்குது, பாசிபிள் அதெல்லாம் பின்னாக வேறு. பட் சாத்தியக்கூறுகள் இருக்கா, ரூல் இருக்கான்னு கேட்டால் ரூல் புக்கில் உண்டு. இவங்க ஆட்சி அமைக்க சான்ஸ் இருக்குது. எனக்கு டிவிக்கே வேண்டாம், நம்ம ஆட்சி அமைக்கலாம்னு சேர்ந்தானா இது பாசிபிள் இருக்குன்னா ரூலில் இருக்குது. அது நடக்குமா நடக்காதுன்னு அப்புறம் நம்ம பின்னாக பார்க்கலாம். இப்போ இன்னொரு கேஸ் இருக்குது. அதாவது இப்போ டிவிக்கே 107 பின்னாக உண்டு. ரைட்டா? ஏடிஎம்கே 47 வந்திருக்காங்களா, இந்த 47 சேர்ந்து இவங்க ஆட்சி அமைக்க முடியும். 154. இன்னொரு சினாரியோ இருக்குது. இப்போ 107 டிவிக்கே இருக்கா, டிஎம்கே 59 இருக்கா, இவங்க உள்ள கூட்டு சேர்ந்தும் ஆட்சி அமைக்க முடியும். ப்ரோ எப்படி ப்ரோ, அவங்க தான் எதிர்த்தாங்க, அப்போஸ் பண்ணாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் இங்கே சொல்கிறது கட்சி கோட்பாடை பேஸ் பண்ணி கிடையாது, நம்பர்ஸை பேஸ் பண்ணி. இந்த நம்பர் அலைன் பண்ணால் அலைன்ஸ் வருமானா அலைன்ஸ் வரும், ரூல் புக்கில் உண்டு. ஏடிஎம்கே டிஎம்கே சேரலாம், காங்கிரஸ் பிஜேபி சேரலாம், டிவிகே டிஎம்கே சேரலாம், டிவிகே ஏடிஎம்கே சேரலாம், யார் வேணால் சேர முடியும். இங்கே கவர்னருக்கு அந்த தேவை 118 சீட்டு தான். அந்த 118 எம்எல்ஏ ஆதரவு ஒரு கட்சிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஆட்சி அமைக்க முடியும், அது மட்டும்தான். ஓகே, சரி. இப்போ ஆட்சி அமைக்க அவங்க கூப்பிட்றாங்கப்பா, 118 உள்ளே பின்னாக வந்தாச்சு சேர்த்து ஒரு 120 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணி ஆட்சி அமைக்கிறாங்க. ஒரு கட்சி ரூல் பண்ணுது, டிவிக்கே ரூல் பண்ண வருது. இன்கேஸ் ஒரு 6 மாதத்தில் 6 மாதம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நான் கொடுத்த சப்போர்ட்டை வாபஸ் வாங்க சொல்லிடுறாங்க. அப்போ திரும்ப 107க்கு இவங்க பின்னாக வந்துடுவாங்க. இப்போ 107க்கு வந்துட்டாங்கன்னா கவர்னர் என்ன பண்ணுவார், இங்கே தான் உங்களுக்கு இந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்புறம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில் அகெயின் 118 ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும். அங்கேருந்து 6 மாதத்தில் ரீஎலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த 6 மாதம் தமிழ்நாடு ரூல் பண்ண போகிறது யார், அங்கே தான் ஆர்டிகல் 356 உள்ளே பின்னாக வரும், குடியரசு ஆட்சி. சரியா? பிரசிடென்ட் ரூல் பின்னாக வரும். இப்போ இங்கே ஆரம்ப காலகட்டத்தில் யாருமே ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுங்க. இப்போ டிவிக்கு யாரும் ஆதரவு கொடுக்கல, டிஎம்கே கொடுக்கல, ஏடிஎம்கே கொடுக்கலன்னா யாருமே 118 வரல அப்படின்னு சொல்லும் போது இங்கேயே கவர்னர் உள்ள வந்துருவாங்க. இப்போ ஒரு 1 வீக் இருக்குது, இந்த 1 வீக்குள்ளே டிவிக்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகலை, டிஎம்கே ஃபார்ம் பண்ணலை, ஏடிஎம்கே ஃபார்ம் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக யாருக்கும் மெஜாரிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 356 உள்ளே பின்னாக வந்துடும். அங்கேருந்து 6 மாதத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு உங்களுக்கு புதுசாக எலெக்ஷன் வைப்பாங்க. அதுக்கப்புறம் புதுசாக எல்லாமே பின்னாக நடக்கும். இதுதான் ரூல். இதுக்கு பாசிபிள் இருக்கானா, அதுக்கும் பாசிபிள் இருக்குது.
பட் ரீஎலெக்ஷன் அகெயின் யாரும் அந்த அளவுக்கு வந்து விரும்ப மாட்டாங்க எந்த ஒரு கட்சிகளுமே. ஸோ ஆதரவுகள் மாறி மாறி வந்து பின்னாக வரும் போகும். கூட்டணி ஆட்சி எப்பயுமே நல்லது தான். ஏன் அப்படின்னா இஷ்டத்துக்கு எல்லாமே பண்ணிட முடியாது. அந்த செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அது ஒரு பாசிட்டிவ் இருக்குது, அது நெகட்டிவும் இருக்குது. பட் இது எல்லாமே அரசியல் தான். அது எப்படி ஆக போகுது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். ஓகே ரைட். இப்போ இன்னொரு கேஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, ப்ரோ இப்போ இங்கே வந்து இங்கே இருக்க சில எம்எல்ஏஸ் இவங்க வந்து இப்போ கூப்பிட முடியுமா, இவங்க வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால், இங்கே அந்த சிம்பிள் வந்திருக்காங்க. இப்போ டிவிக்கே அப்படின்னா விசில் அவங்க வந்து பின்னாக ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா? இப்போ இங்கேருந்து ஒரு எம்எல்ஏ டிஎம்கே பக்கம் போகிறாங்க, ஒரு எம்எல்ஏ ஏடிஎம்கே பக்கம் போகிறாங்கன்னா எம்எல்ஏவாக போக முடியாது. ஏன்னா அங்கே உங்களுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா, கட்சி தாவல் சட்டம் உள்ளே வந்து பின்னாக வந்துடும். 10th ஸ்கெடியூலில் படிச்சிருக்கோம் இல்லையா, 52nd அமெண்ட்மெண்ட்டில், அது உள்ளே வந்து பின்னாக வந்துடும். கட்சியில் இருக்கிறவங்க 3/2 பங்கு போகும்போது அந்த ப்ராப்ளம் வந்து கிடையாது. 1-2 பேர் போகிறாங்க, அவங்க ஜெயிச்ச சின்னத்தை விட்டு வேறு கட்சிக்கு போகிறாங்கன்னா அவங்க ரிசைன் பண்ணி தான் போக முடியுமே தவிர எம்எல்ஏ போக முடியாது. அப்படி போனாலும் அவங்க ரிசைன் தான் பண்ணணும். நீங்கள் பார்த்துருக்க முடியும். இப்போது ஓபிஎஸ், அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கலாம், ஏடிஎம்கே எம்எல்ஏவாக இருந்த ஓபிஎஸ் டிஎம்கே போகும்போது ரிசைன் பண்ணி தான் அங்கே வந்து போனாங்க. ஏன்னா ஒரு ஆள் அங்கே போகும்போது அவங்க வின் பண்ணது ரெட்டை இலையில். இப்போ வேறு கட்சி போகிறாங்க அப்படின்னா அந்த ரெட்டை இலையை அவங்க ரிசைன் பண்ணிட்டு தான் அங்கே வந்து போய் சேர முடியும். ஸோ அதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது. பட் எல்லாமே நம்ம பொறுத்து வந்து பார்த்தாகணும். பட் கூட்டணி கணக்கு இதுதான். ஆட்சி அமைக்க முடியுமானா தாராளமாக அமைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஆட்சி அமைச்சிருவாங்க. ஏன்னா ரீஎலெக்ஷன் வருதுன்னா அதில் ஏகப்பட்ட எக்ஸ்பென்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட விளையாட்டுகள் இருக்குது. எல்லாம் தாண்டி ஆட்சிலாம் வந்து தள்ளி போட மாட்டாங்க, அமைக்கலாம். பட் அது நிலைக்குமா, நீடிக்குமா, மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். அதில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஒரு புது பிளேயர் என்ன பண்ண போகிறாங்கன்ற கேள்வி எல்லாமே வந்து வரும். எல்லாம் கலந்த ஒரு கலவையாக இந்த அசெம்பிளி எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு. சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமல் இருக்கலாம். விருப்பை தாண்டி மக்களுக்கு நல்லது பண்ணால் அது யாராக இருந்தாலும் வரவேற்கணும். நல்லது பண்ணலாம் யாராக இருந்தாலும் மக்கள் தூக்கி போட்டுருவாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எவ்வளோ பெரிய ஆட்சியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிம்பமாக இருந்தாலும், நல்லது இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஜனநாயக முறையில் ஈஸியாக தூக்கி எறிஞ்சிடலாம். இப்போ நம்ம பார்த்துருக்க முடியும், நிறைய கண்ட்ரியில் வந்து கலவரங்கள் அதெல்லாம் பண்ணி தான் ஆட்சியை மாற்றிருப்பாங்க. பட் இந்தியாவில் எல்லா இடத்துலையும் சரி, ஒரு ஆட்சி பிடிக்கல, கலவரம் நடக்குது அப்படின்னா அந்த 5 years ஒன்ஸ் எலெக்ஷன் வருதும் போது ஈஸியாக தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு நாளில் மொத்தமாக அந்த பின்னாக மாறிடும். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இங்கே எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. எப்படி வந்து ஒரு கட்சி வந்து மாற முடியும். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்துருக்கோம் இல்லையா, அதாவது இந்த 59 தாண்டி உங்களுக்கு எங்கேயுமே வந்து பவர் வந்து கிடையாது டிஎம்கேக்கு. இந்த 47 தாண்டி உங்களுக்கு வந்து பின்னாக பவர் கிடையாது. தார்மீகமாக ஹெல்ப் வந்து பின்னாக பண்ணலாம். இப்போது பாமக இருக்குது அப்படின்னா இவங்க ராஜ்யசபா எம்பியாக இருக்காங்க. அந்த ராஜ்யசபா எம்பி ஏடிஎம்கே உங்களுக்கு வந்து கொடுத்தது. அதுக்கு வந்து விசுவாசமாக இருக்கலாம், இல்லாமல் போகலாம், அதெல்லாம் வந்து பின்னாக வேறு. ஆனால் இங்கே அதெல்லாம் தாண்டி பண்ண முடியுமான எல்லாமே வந்து பண்ண முடியும். இந்த விசுவாசம், நன்றி, நண்பன் எது அரசியல் வந்து கிடையாது. எப்படி வந்து பின்னாக மாறலாம். அப்போ இதை தாண்டி ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்க எல்லாரும் இங்கே வரலாம், இவங்க எல்லாரும் இங்கே வரலாம். சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏடிஎம்கே டிஎம்கே மட்டும் சேர்ந்தா பண்ண முடியாது. இந்த ஒட்டுமொத்த கூட்டணியும் சேர்ந்தா அந்த பின்னாக பண்ணலாம். அதை பேஸ் பண்ணி எல்லாமே இந்த பின்னாக போய்கிட்டு இருக்கும். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னு. இதில் உள்ள சில ஃபேக்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணி, சிம்பிள் பேஸ் பண்ணி, நம்பர்ஸ் பேஸ் பண்ணி, கட்சியை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அப்படி கேட்கும் போது அதை ப்ராப்பராக கான்செப்ட் புரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதனா புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இதில் யாரையாவது நான் வந்து தனிப்பட்ட வகையில் சொல்லியிருந்தால் ஐம் சாரி, நான் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. நமக்கு தேவை குவாலிட்டி தான், பாலிடிக்ஸ் இல்லை. வாழ்க ஜனநாயகம். நன்றி, வணக்கம்.